ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். நானாக தீர்வை முன்வைத்தால் பெந்தர் ஆற்று கப்பல் செல்ல முடியாது. நான் கூறிய கருத்தை வெளியிடவா என கிருஷ்ணா கேட்டார். ஆம் என்றேன். நிச்சயமாக போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்க முடியாது. இவர் தெரிவிக்கிறார் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. வணக்கம் நேயர்களே, இன்று இந்த மாதத்தின் இறுதி நாளில், அதாவது ஜனவரி 31 செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். அரசியல் தீர்வு குறித்து இந்திய அரசாங்கத்திற்கு வழங்கிய உறுதிமொழிகளும் தமது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்துவதற்காக ஊடக பிரதானிகளை நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையில் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு குறித்த செய்திகள் இன்றைய தினம் வெளிவந்த தமிழ், ஆங்கில, சிங்கள நாளிதழ்களில் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினமும் வழமை போல முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, தெரிவுக்குழு அங்கத்துவம் குறித்து சகல கட்சிகளுடனும் விரைவில் சந்திப்பு, எவரது மத்தியஸ்தமும் தேவையில்லை என்கிறார் ஜனாதிபதி மஹிந்த என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் எவரது மத்தியஸ்தமும் தேவையில்லை. பாராளுமன்ற தெரிவுக்குழு மூலம் தீர்வு காணும் முகமாக அனைத்து கட்சிகளையும் அதில் பங்கேற்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளேன். அத்துடன் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் சகல அரசியல் கட்சிகளும் தங்கள் பிரதிநிதிகளின் பெயர்களை முன்வைக்கும் வகையில் விரைவில் சகல அரசியல் கட்சிகளின் கூட்டம் ஒன்றையும் நடத்த உள்ளேன். பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கவே ஈராக், லிபியா மீது தாக்குதல்கள் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த நோக்கில் பாராளுமன்ற ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளேன் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டத்திற்கு அப்பால் சென்று தீர்வு காண்பது குறித்து முன்னரும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. எதுவாக இருப்பினும் தெரிவுக்குழுவே தீர்வை முன்வைக்க வேண்டும். நானாக தீர்வை முன்வைக்க முடியாது. அவ்வாறு நான் செய்ய முனைந்தால் பெந்தர் ஆற்றுக்கு அப்பால் செல்ல முடியாது போகும். வேண்டுமானால் சம்பதனை கேட்டு வடக்கிற்கு செல்லலாம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கம் இனப்பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் அசமந்த போக்கை கடைபிடிப்பதாக ஒரு சில ஊடகங்கள் குற்றம் சுமத்துவது அடிப்படையற்றது எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெற முனைவதுடன் தேசிய பிரச்சனைக்கு வெளிநாட்டு மத்தியஸ்தம் அவசியம் என கூறுகிறது. இது தொடர்பில் உங்கள் கருத்து என்ன என ஜனாதிபதியிடம் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தேசிய ஊடகங்களின் பிரதான ஆசிரியர்கள் மற்றும் இலத்திரனியல் ஊடகங்களின் முக்கியஸ்தர்களை நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையில் சந்தித்து நீண்ட நேரம் உரையாடினார். இவ்வுரையாடலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள், தெரிவுக்குழு விவகாரம் என்பன முக்கிய அமைந்திருந்ததாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர ஐநா மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளின் தூதுவர்களை சந்திக்க இலங்கை குழு தயார். அடுத்த வாரம் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையில் பயணம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 19வது கூட்டத்தொடர் எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் அமர்வில் இலங்கை எதிர்கொள்ளவுள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கையிலிருந்து பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த வாரமளவில் ஜெனீவா பயணமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் மனித உரிமை விவகாரம் தொடர்பான ஜனாதிபதியின் விசேட தூதுவருமான மஹிந்த சமரசிங்க தலைமையிலான குழுவை இவ்வாறு அடுத்த வாரம் அளவில் ஜெனீவா செல்ல உள்ளதாக தெரிய வருகிறது. இந்த விஜயத்தின் போது இலங்கை தூதுக்குழுவினர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளின் தூதுவர்களை சந்தித்து இலங்கை நிலைமை தொடர்பில் விளக்கம் அளிப்பார்கள் என கூறப்படுவதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர ஐநா பேரவையில் தமிழ் கூட்டமைப்பினர் சாட்சியம் அளித்தால் ஆயுள் தண்டனை வழங்கப்படும், தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் கூறுகிறது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சாட்சியம் அளித்தால் உள்நாட்டின் நீதிமன்றம் ஊடாக ஆயுள் கால சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையை சர்வதேச விசாரணை பொறிமுறையில் சிக்க வைக்க அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் சூழலை அமைத்துவிட்டன. இந்த நிலையில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கைக்கு எதிராக சாட்சியம் அளித்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் அறிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர கொழும்பு விளக்கமறியல் சிறையிலிருந்து தமிழ் கைதிகள் களுத்துறைக்கு மாற்றம், உண்ணாவிரதத்தை அடுத்து நடவடிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கொழும்பு விளக்கமறியல் சிறையில் இருந்த 20க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் ஞாயிற்றுக்கிழமை களுத்துறை சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து மெகசின் சிறைச்சாலைக்கு அல்லது ஏனைய தமிழ் அரசியல் கைதிகள் வைக்கப்பட்டு
வைக்கப்பட்டுள்ள களுத்துறை சிறைச்சாலைக்கு தம்மை அனுப்பி வைக்க வேண்டும் என இவர்கள் 2 தினங்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் கடந்த வாரம் இடம்பெற்ற வன்முறைகளை அடுத்து அங்கிருந்து தமிழ் அரசியல் கைதிகளில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் பாதுகாப்பு நிமித்தம் களுத்துறை சிறைச்சாலைக்கு அதிகாரிகளினால் மாற்றப்பட்டிருந்தார்கள். எனினும் சம்பவ தினத்தன்று காலையிலேயே வழக்கு தவணைக்காக வெவ்வேறு சிறைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகளும் வைத்தியசாலைக்கு சென்றிருந்த தமிழ் அரசியல் கைதிகளும் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தனர். தம்மை தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கும் இடத்தில் மாற்றுமாறு இவர்கள் கடந்த 2 தினங்களாக உண்ணாவிரதம் இருந்து வந்ததாகவும் இதனை அடுத்து இவர்கள் களுத்துறை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருவதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக I only discussed 13+ with India. President will meet party leaders soon on nominating members to PSC என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவுடன் 13வது பிளஸ் குறித்து கலந்துரையாடி மாத்திரமே இருக்கிறேன். கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தமது பிரதிநிதிகளை நியமித்த பின்னர் அவர்களை விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்ததாக இன்றைய பிரதான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர கோர்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ் ஆன் ரணில் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நீதிமன்றம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பாணை விடுத்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளிவந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்வதற்காக அண்மையில் நடத்தப்பட்ட தேர்தல் முறையற்றது எனவும் தேர்தல் தொடர்பில் இடைக்கால தடையுத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தென்மாகாண சபை உறுப்பினரான சட்டத்தரணி மைத்திரி குணரத்னவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாகவும் இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை பிப்ரவரி 22 ஒத்திவைத்தது. அன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்க, அந்த கட்சியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான திஸ்ஸ அத்தநாயக்க ஆகியோரை மன்றில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் முன்னாள் உலக குத்துச்சண்டை சாம்பியன் எவாண்டா ஹாலிபீட்டுக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்றின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை அதன் பிரதான புகைப்படமாக வெளியிட்டுள்ளது. 1997 ஆண்டு ஜூன் 28 இடம்பெற்ற உலக சாம்பியன் பட்டத்திற்கான போட்டியின் போது மைக் டைசனால் எவண்டாவின் காது கடித்து துண்டாடப்பட்டது. இந்த சந்திப்பின் போது ஹாலிபீட்டின் காதை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொட்டு தடவி பார்த்த போது எடுக்கப்பட்ட புகைப்படமே இன்றைய பிரதான புகைப்படமாக டெய்லி மிரர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பலிபோதன நாசக்க கண்டெய்னர் 13කට தහනමක් பணவே என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. கிருமிநாசினிகள் இறக்குமதி செய்யப்பட்ட 13 கண்டெய்னர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. ஆசனிக் என்ற ரசாயன பொருள் சேர்க்கப்பட்ட கிருமிநாசினிகள் அடங்கிய 13 கண்டெய்னர்கள் கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை விடுவிப்பதற்கு சுங்க பிரிவினர் தடை விதித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் கிருமிநாசினிகளில் ஒரு வகை நச்சு பொருள் கலந்திருப்பதாக ஜாதிக எல்லோருமே தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் ஆகியன தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் குற்றம் சுமத்தி வந்தன. இந்த நிலையிலேயே 13 கொள்கலன்களில் இறக்குமதி செய்யப்பட்ட கிருமிநாசினிகள் கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக இன்றைய பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இதனை தவிர දහතුනෙන් එහා යවන විසඳුමක් ඉන්දියාව විදේශ ඇමති සමග සාකච්ඡා කළා පමණයි. රටට ගැලපෙන විසඳුමක් සෙවීම යෝජනා තේරීම් කාරක සභාවට පැවරෙන කටයුත්තක්. ஜனபதி புவத்பத் கத்ரூரன் ஹமுவே கியாய் என்ற ஒரு தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்ற தீர்வு இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட விடயம் மாத்திரமே. நாட்டிற்கு பொருத்தமான தீர்வை காணும் பொறுப்பு உத்தேச நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடக தலைவர்களை சந்தித்த போது தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். இதனை தவிர ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிப்ரவரி 22 நீதிமன்றில் ஆஜராகுமாறு விடுக்கப்பட்ட உத்தரவு குறித்த ஒரு செய்தியும் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் திவேன பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் திவேன பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று ஊடக பிரதானிகளை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை குறித்த செய்திகள் பிரதானமாக வெளிவந்துள்ளன. ஜாதிக
ප්‍රශ්නය විසඳීමට සියලු පක්ෂ නායකයන් සමග සාකච්ඡා කරනවා. උතුරේ ප්‍රශ්නය මගේ හෝ රජයේ පමණක් ප්‍රශ්නයක් නොවේ, ஜனபதி மாத்திய பிரதானியின் ஹமுவே பவசாய் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். வடக்கு பிரச்சனை எனதோ அரசினதோ தனிப்பட்ட பிரச்சனை அல்லவென ஜனாதிபதி தெரிவித்ததாக இன்றைய பிரதான செய்தியை திவைன வெளியிட்டுள்ளது. திவைன பத்திரிகையின் இன்றைய பிரதான புகைப்படமாக அலரி மாளிகையில் முன்னாள் குத்துச்சண்டை சாம்பியன் எவாண்டோ ஹொலிபீட்டை சந்தித்து அவரது காதை பிடித்து பார்த்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் திவைன பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி 1000 கோடியில் 1 லட்சம் வீடுகள், அரசு தனியார் பங்களிப்பு தனி கொள்கை, நகர்ப்புற வறுமை ஒழிப்புக்கு திட்டம் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தானே புயலால் கடும் பாதிப்புக்குள்ளான கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ரூபாய் 1000 கோடி செலவில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என ஆளுநர் கே ரோசையா ஆற்றிய உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு மற்றும் தனியார் நிதி ஆதாரங்களை ஒருங்கிணைக்க அரசு தனியார் பங்களிப்பு கொள்கை விரைவில் வெளியிடப்படும். நகர்ப்புறங்களில் வறுமையை ஒழிக்க தனித்திட்டம் பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. 13வது சட்டப்பேரவையின் 3வது கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து திங்கட்கிழமை தமிழக ஆளுநர் ரோசையா உரை நிகழ்த்தினார். இதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இன்றைய பிரதான புகைப்படமாக தினமணி வெளியிட்டுள்ளது. இதனை தவிர வாக்குப்பதிவு பஞ்சாப் 77%, உத்தரகண்ட் 70% என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலுக்கு திங்கட்கிழமை நடந்த தேர்தலில் 77% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் பாஜக தனித்து ஆளும் உத்தரகண்ட் மாநிலத்திலும் திங்கட்கிழமை தேர்தல் நடந்தது. இதில் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பஞ்சாப் மாநிலத்தில் பெண்களும் ஆண்களும் வாக்களிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் தினமணி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர அடுத்ததாக நாம் தினத்தந்தி பத்திரிகையும் பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் 14வது சட்டப்பேரவையின் 3வது கூட்டத்தொடரை தமிழக ஆளுநர் ரோசையா ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் அது குறித்த செய்தியையும் தினத்தந்தி அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் 1000 கோடியில் கட்டப்படுவதாக கவர்னர் உரையில் அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர சட்டசபை கூட்டம் 6 நாட்கள் நடைபெறும். கவர்னர் உரை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா 4ஆம் தேதி பதிலளிப்பார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.